அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவில் மாந்தி பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயத்தையும், மாந்தி 12 பாவகத்தில் அமர்ந்தால் என்ன பலனை செய்வார் அப்படிங்கிற அந்த ஒரு காம்பினேஷனையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். மேலும் நம்ம ஆல்ரெடி நவகிரகங்களுக்கான 12 பாவகத்தில் நின்ற பலன்களை நம்ம நல்லா கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த பதிவுகளை நீங்க இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். குஜாதி ஐவர்கள், சூரியன், சந்திரன், ராகு, கேது இப்படி எல்லா கிரகத்துக்கும் 12 பாவகத்தில் அமர்ந்த பலன் நம்ம கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த பதிவு நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுத்திருக்கேன். சோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போது இந்த பதிவில் மாந்தியுடைய சில சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கிளியரா பார்க்கலாம். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மாந்தி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஒரு பொல்லாத கிரகம். பொதுவா நம்ம பாரம்பரிய ஜோதிடத்துல மாந்திய நம்ம அதாவது தென்னிந்திய முறைகள்ல நம்ம பெரிய அளவுல எடுக்கிறது இல்ல. மாந்தி அப்படிங்கிற பிளானட்டை முதன்மைப்படுத்தி நம்ம எடுக்கிறது இல்ல. கேரளா, ஆந்திரா சைட்ல எல்லாம் பார்த்தோம்னா மாந்திக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் மாந்தியை தான் பார்ப்பாங்க. மாந்தியை வைத்து தான் பலன்கள் எடுப்பாங்க. இருப்பினும் தற்போது தென்னிந்திய முறைகள்ல இந்த மாந்தி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அதோட ரோலை பிளே பண்ணிட்டு இருக்கு. மாந்தியுடைய இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை முதன்மைப்படுத்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் வகையில மாந்தி நம்ம எடுத்துட்டோம்னாக்கா யாராலையும் சமாளிக்க முடியாத ஒரு தீய கிரகம். தான் அமர்ந்த இடத்திற்கு பொறுத்தார் போல தன்னுடைய செயல்பாடுகளை செய்யக்கூடிய கிரகம். இதுவா எல்லா கிரகமும் தான் அமர்ந்த இடத்திற்கு தகுந்தார் போலதான் வேலை செய்யும். அதுல மாந்தி இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல். மாந்தி எந்த பாவகத்தில் அமர்கிறாரோ அந்த பாவகத்துடைய உயிர் காரகத்துவங்களை கெடுப்பார். யாராலையும் சமாளிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய வில்லன் அப்படின்னா அது மாந்தி. மாந்தியை சனியோட பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சில புராண கதைகள்லாம் இருக்கு. அதையும் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாருடைய ஜாதகத்திலையும் பொதுவா மாந்தி எந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3, 6, 10, 11 இந்த ஸ்தானங்கள்ல மாந்தி இருந்தா சிறப்பு. இருப்பினும் அந்த ஸ்தானம் சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு குறை குற்றங்களை கொடுப்பார். அதுல மாற்றுக்கிறது இல்ல. இருந்தாலும் இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய 3, 6, 10, 11 இந்த ஸ்தானங்கள்ல மாந்தி அமரும் பொழுது அது அந்த ஜாதகருக்கு ஒரு வலிமையை கொடுக்குது. இது ஒரு பேசிக் இன்ட்ரோ. மாந்திய ராகு கேதுக்களை போல ஒரு நிழல்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஷேடோ பிளானட். குளிகன் அப்படிங்கிறதும் மாந்தி அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். ஏன் இதை நான் கிளாரிஃபை பண்றேன்னா சிலருடைய ஜாதகத்துல மாந்தியை குளிகன்னு குறிப்பிட்டிருப்பாங்க. எனவே குளிகன் என்றாலும் மாந்தி என்றாலும் அந்த இரண்டுமே ஒன்றை தான் குறிக்குது. குரு, செவ்வாய், சனியை போல மாந்திக்கு சிறப்பு பார்வைகள்லாம் இருக்கா அப்படின்னாக்கா கேரளா சைட்ல அதுக்கு பார்வை உண்டு அப்படின்னு சொல்றாங்க. மாந்தி தான் அமர்ந்த இடத்திலிருந்து 2, 12ஆம் இடத்தையும் 7, 9ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய தன்மை மாந்திக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இருப்பினும் அது தென்னிந்திய முறைகள்ல பெருமளவு பயன்படுத்தப்படுறது இல்ல. மாந்தி அமர்ந்த இடத்தை வைத்து மட்டும்தான் பெரும்பாலும் பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாந்தியோட இணைந்த கிரகத்தை வைத்து பலன்கள் சொல்றாங்க. நமது முறைகளில் மாந்திக்கு 7வது பார்வை மட்டும் உண்டு என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. மாந்தியுடைய காரகத்துவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது ஆயுள்னு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சனி தான் ஆயுள் காரகன். நம்ம சனியின் நிலையை வைத்து தான் ஆயுளை நிர்ணயம் செய்யறோம் தென்னிந்திய முறைகள்ல. அதுவே கேரளா, ஆந்திரா சைட்ல பார்த்தோம்னா மாந்தியை வைத்து நிர்ணயம் செய்வாங்க. எனவே ஆயுளுக்கு மாந்தியும் ஒரு முக்கிய காரண கர்த்தாவாக இருக்கு. எனவே மாந்தியுடைய முக்கியமான காரகத்துவம் நம்ம எடுத்துட்டோம்னாக்கா அது ஆயுள், உயிர் சார்ந்த விஷயம் இதை குறிக்கும். இப்போ இருக்கிற ஜாதகங்கள் எல்லாத்துலயும் மாந்தியை குறிப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வர சாப்ட்வேர்ஸ் எல்லாத்துலயுமே மாந்தி எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. மேலும் மாந்தியை பத்தி ஒரு கிளை கதை ராமாயணத்துல இருக்கு. அதாவது புராணங்கள்ல மாந்தியை பத்தி சில கதைகள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில மாந்தியை நம்ம சனி பகவானுடைய பிள்ளை அப்படின்னு சொல்றோம். அது ஏன் அப்படின்னாக்கா சிவனுடைய தீவிர பக்தரான ராவணன் சிவனிடம் ஒரு பெரிய தவத்தை புரிந்து ஒரு வரத்தை வாங்குறாரு. அதாவது கிரகங்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு அற்புதமான வரத்தை சிவனிடம் இருந்து ராவணன், இலங்கையை ஆண்ட ராவணன் அந்த வரத்தை வாங்குறாரு. கிரகங்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு வரத்தை ராவணன் வாங்குறாரு. அந்த வரத்தை வைத்து தனக்கு பிறக்க இருக்கக்கூடிய மகனான இந்திரசித்து பிறக்கக்கூடிய சமயத்துல நவகிரகங்களுக்கு எல்லாம் ஒரு ஆணையிடுறாரு. சரியாக என் மகன் பிறக்கக்கூடிய நேரத்துல கிரகங்கள் எல்லாம் வலிமையான இடத்துல இருக்கணும். அதுல சனி பகவானை மட்டும் 11ஆம் இடத்துல நீ அமர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. அந்த வேண்டுகோளை சனி பகவான் ஏற்றுக்கொண்டு 11ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ற சமயத்துல குழந்தை பிறக்கக்கூடிய தருவாயில சனி
சனி பகவானுடைய ஒரு கால் மட்டும் 12ஆம் இடத்துல போய் அப்படியே தொடர்ற மாதிரி போயிடுது. இதை பார்க்கிற ராவணன் வந்து கடும் கோபம் கொண்டு சனி பகவானுடைய காலை வெட்டி எறிந்ததாகவும் அந்த சனி பகவானுடைய காலிலிருந்து முளைத்தவர் தான் மாந்தி என்றும் ராவணன் சனி பகவானுடைய காலை வெட்டியதால் தான் சனி பகவான் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக மாறினார் என்றும் புராண கதைகளில் நாம் புரிந்து கொள்வதற்காக நம் முன்னோர்கள் சில கதைகளை அப்படியே உள்புகுத்தி நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதன் அடிப்படையில் சனி பகவானுடைய காலில் இருந்து வந்தவர் தான் மாந்தி. எனவே மாந்தியை சனி பகவானின் புதல்வன் என்று அழைப்பார்கள் அப்படின்னு ஒரு புராண கதையில சொல்லியிருக்காங்க. சரி, இது வந்து மாந்தியை பத்தி நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம் முன்னோர்களால் சொல்லப்பட்ட ஒரு கதை தான். இப்போது மாந்தி 12 பாவகத்தில் அமர்ந்தால் என்ன பலனை தருவார் அப்படிங்கிறத இந்த பதிவுல கிளியரா பார்க்கலாம். முதலாவதா மாந்தி லக்னத்துல இருந்தா என்ன பலன், மாந்தி 1ஆம் இடத்திலேயே இருந்தால் என்ன செய்வார் அப்படின்னு பார்க்கும்போது மாந்தி 1ல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இதை வந்து மாந்தி தோஷ அமைப்புல நம்ம வந்து எடுத்துக்கிறோம். 1ல மாந்தி இருந்தா அந்த ஜாதகர் வந்து கொஞ்சம் அதிகமா பந்தா காட்டக்கூடியவரா இருப்பார், கர்வம் உடையவரா இருப்பாரு. இவர்களுக்கு வந்து மற்றவர்களை மதிக்கக்கூடிய குணம் கொஞ்சம் குறைவா இருக்கும். நான் என்ற அகங்காரம் எப்போதுமே இருக்கும். லக்னத்துல மாந்தி இருக்கிறவங்கள ஒரு சிலர் பார்த்தோன்னா கொஞ்சம் கொடூர சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க, முரட்டு குணம் உடையவர்களா இருப்பாங்க, மற்றவர்களுக்கு எரிச்சலை கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி லக்னத்திலேயே மாந்தி இருந்தாக்கா மந்த புத்தி இருக்கும், மந்தமாக செயல்படக்கூடியவர்கள், எதையும் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பா சுறுசுறுப்பா செய்யாம ரொம்ப மந்த குணத்தோட கொஞ்சம் பொறுமையாக செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. பயந்த சுபாவம் இவர்களுக்கு இருக்கும், எதுக்கெடுத்தாலும் பயப்படக்கூடிய சுபாவம் இருக்கும். எண்ணங்கள்ல சலனம் இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயம் யோசிக்கிறாங்கன்னா அதுல வந்து ஒரு 50% பார்த்தோம்னாக்கா நெகட்டிவா திங்க் பண்ணுவாங்க. ஒருவேளை இப்படி ஆயிட்டுனா என்ன ஆகும், அப்படி ஆயிட்டுனா என்ன ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. சலன புத்தி இருக்கும். எனவே லக்னத்துல மாந்தி இருக்கக்கூடாது. லக்னத்தில் மாந்தி இருந்தால் ஜாதகரை தன்னுடைய செயல்பாடிலிருந்து மெதுவாக்கும், மந்தத்தன்மையோடு செயல்பட வைக்கும். அடுத்தது லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் மாந்தி, தன குடும்ப வாக்குஸ்தானத்துல மாந்தி இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல. 2ல மாந்தி இருக்கிறவங்களாம் பார்த்தோன்னா அப்படியே வாய் கூசாம பொய் சொல்லுவாங்க, பொய்ய கூட உண்மை மாதிரி சொல்லக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். அதே மாதிரி அதிகம் செலவாளி, நல்லா செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. பொருளாதார ரீதியா சில சமயங்கள்ல கஷ்டங்களை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது பேச்சில் இவங்களுக்கு ஒரு நிதானம் இருக்காது, என்ன பேசுறோம்னு தெரியாம மற்றவர்களுடைய மனதை காயப்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏதாச்சும் கோபம் வந்துட்டுனா யாரா இருந்தாலும் எடுத்தறிந்து பேசக்கூடிய அந்த மன சுபாவம் இவர்கள்ட்ட இருக்கும். வீண் வம்பினை விலை கொடுத்து வாங்கக்கூடியவர்கள், தேவையில்லாம வீண் பேச்சுவார்த்தைகளை ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்க வாயை திறந்தாங்கன்னா அது போய் சண்டையில போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜாதகத்துல வேற நல்ல கிரகத்துடைய இணைவுகள் நல்ல யோகங்கள் இல்லைன்னா இவங்க வந்து வறுமையில வாடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த 2ஆம் இடம் தனஸ்தானம் சொல்றோம், பணம் வரக்கூடிய வழிகளை இந்த 2ஆம் இடம் தான் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணும். இதுல மாந்தி இருந்தா பொருளாதார ரீதியா சில சிக்கல்கள், பொருளாதாரம் கைக்கு கிடைக்கிறதுல சில தடுமாற்றங்கள்லாம் இருக்கும். இது மற்ற கிரக சேர்க்கைகள் யோகங்கள் இருக்கிற பட்சத்துல இது கண்டிப்பா மாறும். சொத்துக்கள் அப்படிங்கிறதே இவர்களுக்கு இருக்காது, சொல்லிக்கிற அளவுக்கு சொத்துக்கள் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அதை கரைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பூர்வீக சொத்தெல்லாம் இருந்தா அதை கரைச்சி எடுத்துருவாங்க. அதே மாதிரி கொடுக்கிற வாக்கு காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் 2ல மாந்தி இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா கண் சம்பந்தமான பிரச்சனை, பல் சம்பந்தமான பிரச்சனை, முகத்துல ஏதாச்சும் தழும்பு இருக்கிறது, முடி உதிர்வு பிரச்சனை இருக்கிறது. ஸோ இதெல்லாம் 2ல வந்து மாந்தி இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 3ஆம் இடத்தில் மாந்தி. இந்த 3ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களாம் பார்த்தோன்னா எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. கோப குணம் கொஞ்சம் அதிகமா வரும், நல்ல தைரியசாலி, எதற்கும் பயப்படாத அந்த ஒரு குணம் இருக்கும். முன்கோபம் அதிகமா வரும் இவங்களுக்கு. யாரு கூடயும் இசைந்து போகாதவர்களா இருப்பாங்க, யாரிடையும் அட்ஜஸ்ட் பண்ணிலாம் போக மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு பாதையை கிரியேட் பண்ணி சுய முயற்சியில முன்னேறக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த 3ல மாந்தி இருக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா உடன் பிறப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. இளைய சகோதர சகோதரிகள் இருக்க மாட்டாங்க. உடன் பிறப்புகள் இருந்தாலும் அவர்களோட பிரச்சனைகள் அல்லது அவர்களுக்கு உடல் ரீதியாக சில பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பொதுவா 3ல மாந்தி இருந்தா உயிர் காரகத்துவத்தை கெடுக்கும். அதன் அடிப்படையில இளைய சகோதரத்துவம் இருக்க மாட்டார்கள். அடுத்தது இவருடைய பேச்சில ஒரு அதிகார குணம் இருக்கும், மற்றவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் நிறைந்தவர்களா இருப்பாங்க. இவர்கள ஒரு சிலர் பார்த்தோன்னா உள்ளூர் நாட்டாமையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பை பெற்றவர்களா இருப்பாங்க. அரசாளக்கூடிய பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய தொடர்பை பெற்றவர்களா இருப்பாங்க. நல்ல பெயர் இருக்கும், நல்ல புகழ் இருக்கும், மதிப்பு
மரியாதை இருக்கும். சமுதாயத்துல இவங்க போனாங்கன்னா மத்தவங்களுக்கு இவங்க மேல ஒரு பயம், மரியாதை, பக்தி அப்படிங்கிறது இருக்கும். இந்த 3ல மாந்தி இருக்கிறவங்களுக்கு இஎன்டி பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காது, தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் தோள்பட்டை, கை பகுதி இதுல ஏதாச்சும் அடிபடுறது, எலும்பு முறிவு ஏற்படுறது இது சார்ந்த தொந்தரவுகள் இருக்கலாம். அல்லது இவர்களுக்கு வெட்டுக்காயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். தைரியமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள், தைரியமாக எதையும் துணிந்து செய்யக்கூடியவர்கள். சோ இதெல்லாம் வந்து 3ல மாந்தி இருக்கிறவங்களுக்கான சிறப்பு பலன்கள். அடுத்தது 4ஆம் இடத்தில் மாந்தி. சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வித்யா ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4ல மாந்தி இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல. 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தா தாயாருக்கு சுகவீன பிரச்சனை வரும். தாய் வழி உறவுகள்ல அற்பாயுளோட இறந்தவங்க யாராச்சும் இருப்பாங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்கள் கிட்ட நெருங்காதவர்களா இருப்பாங்க. சொந்த பந்தங்கள் மேல நாட்டம் இல்லாதவர்களா இருப்பாங்க. அந்நியர்களுடைய பழக்க வழக்கம் அதிகமா இவர்களுக்கு இருக்கும். சொந்த பந்தங்களை விட அந்நியர்களிடம் அதிகமாக பழக்க வழக்கம் வைத்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல தாய் சொல்ற பேச்சை கேட்கவே மாட்டாங்க. தாய் சொல்லுக்கு அடிபணியாதவர்களா இருப்பாங்க. இவர்களுக்கு வந்து மார்பக பகுதி, நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஏதாச்சும் பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கு. நெஞ்செரிச்சல் இவர்களுக்கு அடிக்கடி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அதுல இவங்க வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். 4ல மாந்தி இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. வண்டி, வாகனம், வீடு அமையறதுல சில தாமத அமைப்புகள் ஏற்படும். ஏழ்மையான அமைப்புகள் இருக்கும். பொருளாதார ரீதியா சிரமப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. நிலபுலம் அமையறதுல சில பாதிப்புகள் இருக்கும். அதே மாதிரி அடிக்கடி வீட்டை மாற்றம் செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்துல சுடுகாடு இருக்கிறது, அல்லது வீட்டுக்கு பக்கத்துல ஏதாச்சும் இறந்தவர்களுடைய சமாதி இருக்கிறது, அல்லது இவங்க இருக்கிற வீட்டுல அமானுஷ்யமாக ஏதாச்சும் ஒரு சில செயல்பாடுகள் இருக்கிறது, அல்லது செய்வன கோளாறு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறது. இதெல்லாம் வந்து மாந்தி 4ல இருக்கிறவங்களுக்கு தான். அதே மாதிரி உடல் ரீதியா சில பாதிப்புகள் அடிக்கடி வந்துட்டு போகும். ஹெல்த்தும் ஒரு ஸ்டேபிளா இருக்காது. இந்த 4ல மாந்தி இருக்கிறவங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சில குழப்ப அமைப்புகள் இருக்கும். கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சில தடை அமைப்புகள் இருக்கும். இருப்பினும் காரக கிரகமான புதனும் லக்னாதிபதியும் வலுத்திருந்தாக்கா படிப்புல பெருமளவு தடை ஏற்படாது. நல்ல கல்வி உடையவர்களாக இருப்பாங்க. பொதுவா 4ல மாந்தி இருக்கிறவங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல சில தொய்வு அமைப்புகள் இருக்கும். ஏதோ ஒரு டைம் பீரியட்ல சில குழப்ப அமைப்புகள் வந்து விலகும். அடுத்தது 5ஆம் இடத்துல மாந்தி. இந்த 5ல மாந்தி இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல. இது அதிர்ஷ்டத்தை குறைக்கும். பூர்வீக சொத்துல சில வில்லங்க அமைப்புகளை கொடுக்கும். பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகளை கொடுக்கும். நிலையான புத்தி இருக்காது, மந்த புத்தி இருக்கும். ஏன்னா இதை புத்தி ஸ்தானம் சொல்றோம். நிலையான மனப்பான்மை இருக்காது. இவங்களுடைய சிந்தனை அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். அடிக்கடி மனதை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் வேணும்னு சொல்லுவாங்க, அதையே நாளைக்கு வேணாம்னு சொல்லுவாங்க. சிக்கலான மனநிலை உடையவர்களா இருப்பாங்க. ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு மனநிலை இவர்கள்ட்ட இருக்கும். இந்த 5ல மாந்தி இருக்கிறவங்களை நம்பி எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. அதே போல நல்ல பெயர் புகழ் இருக்கும். ஆனா அதை இவங்களே கெடுத்துக்கிற மாதிரியான செயல்பாடுகள்ல ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் நாத்திக எண்ணம் இருக்கும். இறை உணர்வு இவர்களுக்கு இருக்காது. இறை சிந்தனை இருக்காது. அப்படியே இருந்தாலும் இறை உணர்வு இருக்கிற மாதிரி நடிப்பாங்களே தவிர முழுமையான மனபக்தி அப்படிங்கிறது இவர்களுக்கு சற்று குறைவா தான் இருக்கும். அதே மாதிரி 5ல மாந்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா எதிர்பாலினத்தவர் மேல ஒரு மாதிரி ஈர்ப்பு தன்மை இருக்கும். அதிக ஆசை இருக்கும். எதிர்பாலினத்தவர்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. காதல் உறவுல நிறைய சிக்கல்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. இளம் வயதுல காதல் செஞ்சாங்கனாக்கா அதுல சில குழப்ப அமைப்புகள், பிரச்சனை அமைப்புகள்லாம் வரும். அதே மாதிரி புத்திர தடை அப்படிங்கிறது ஏற்படும். குழந்தை பாக்கியத்துல சில தடை, தாமத அமைப்புகள் ஏற்படும். காரக கிரகமான குரு நல்ல நிலையில இருக்காரு அப்படின்னாக்கா அதுல ஒரு சுப மாற்றங்கள் உண்டு. நல்ல செய்தி கிடைக்கும். இருப்பினும் தாமதப்பட்ட புத்திர பாக்கியம் தான் கிடைக்கும். அதுல மாற்றுக்கிறது இல்லை. அதே மாதிரி பிள்ளைகளோட ஒத்து போகாத அமைப்பு இருக்கும். பிள்ளைகளால சில மன வருத்தங்கள்லாம் ஏற்படும். பிள்ளைகளால இவர்களுக்கு பயன் இருக்காது. இதெல்லாம் 5ல மாந்தி இருக்கிற ஒரு அமைப்பு. அதே மாதிரி அற்ப புத்தி உடையவர்களா இருப்பாங்க. ஞாபக சக்தி இவர்களுக்கு குறைவா இருக்கும். பெரியவர்களை மதிக்காதவர்களா இருப்பாங்க. பெரியவர்கள் சொல் பேச்சை கேட்காதவர்களா இருப்பாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கர்வ குணம் இவர்களுக்கு எப்போதுமே இருக்கும். இதெல்லாம் 5ல மாந்தி இருக்கிறதுக்கான அமைப்பு. அடுத்தது 6ஆம் பாவத்தில் மாந்தி. 6ல மாந்தி இருக்கிறது ஒரு பெரிய யோகம். 6ல மாந்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா நல்ல தைரியசாலியா இருப்பாங்க. எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். இவங்களுக்கு எதிர்ப்புன்னு எதுவும் வராது. அப்படி வந்தா அந்த எதிர்ப்பை மிக எளிமையாக வெற்றி கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. எதிர்பாலினத்தவரை எளிமையா வசியம் செய்யக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. அந்த அளவிற்கு இவர்களுடைய உடல்வாகும் சிறப்பாக இருக்கும். நல்ல உடல்வாகு கொண்டவர்களா இருப்பாங்க. எதிரிகளே இவங்களை பார்த்து அஞ்சுவாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு படைபலம் கொண்டவர்களா இருப்பாங்க. கடன் அப்படிங்கிற பிரச்சனையே இவர்களுக்கு இருக்காது.
கிடையாது. கடன் எவ்வளவு அதிகமா வாங்கினாலும் அதை எப்படியோ திருப்பி அடைச்சிருவாங்க. இவங்களுக்கு யாராச்சும் கடன் கொடுத்தாங்கன்னாக்கா, இவங்க யாராச்சும் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா கடன் கொடுத்தவங்களே இவங்களை பார்த்து பயப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதே மாதிரி வட்டி தொழில், வட்டி கொடுத்து உழைக்கக்கூடிய தொழில்லாம் இவர்களுக்கு சிறப்பா வரும். நல்ல துணிச்சல் இருக்கும். வேற இந்த 6ல மாந்தி இருக்கிறவங்க எல்லாம் மந்திர தந்திரங்கள்ல ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்கள சிலருக்கு வந்து பார்த்தோம்னாக்கா சமுதாயத்துல நல்ல பெயர் புகழ்லாம் கிடைக்கும். ஏன்னா 6ல மாந்தி இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா உடல் ரீதியா சில உபாதைகள் ஏதாச்சும் அப்பப்போ வந்து போகும். அது மட்டும்தான் மைனஸை தவிர மற்றபடி பெரிய அளவுல எதுவும் குற்றங்கள் இல்ல. 6ல மாந்தி இருக்கிறது யோகம். தாய் மாமனுடைய உறவை கெடுக்கும். தாய் மாமனால ஆதாயம் இல்லாத அமைப்பை கொடுக்கும். அல்லது தாய் மாமன் அற்ப ஆயுளுடையவரா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா 6ல மாந்தி இருக்கிற ஒரு அமைப்பு. அடுத்தது 7ஆம் இடத்தில் மாந்தி. 7ல மாந்தி இருக்கிறது ஒரு தோஷ அமைப்பு தான். 7ல மாந்தி அமர்ந்து லக்னத்தை வந்து கனெக்ட் பண்ணும். 7ல மாந்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னாக்கா வாய் சண்டை போடக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல பேச்சு இருக்கும். இவங்க பேச ஆரம்பிச்சாலே அது சண்டையில போய் முடிகிற அமைப்பு இருக்கும். வீண் விவாதம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நமக்கு எதுக்கு வீண் வம்பு அப்படின்னு சொல்லி ஒதுங்காதவர்களா இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது இவங்களுக்கு வந்து ஒரு கோலாகலமான கொண்டாட்டமா இருக்கும். பிரச்சனையில என்ன ஏது அப்படின்னு அலசி ஆராயக்கூடிய அந்த குணம் இவர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தனக்குன்னு சில சட்ட திட்டங்களை வைத்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. தன்னுடைய கொள்கையில மட்டும் குறிக்கோளோட இருப்பாங்க. நன்றி, விசுவாசம் இதெல்லாம் இவர்களுக்கு இருக்காது. தனக்கு எது சரின்படுதோ அதை மட்டுமே செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி எதிர்பாலினத்தவரிடம் அடிமையாகக்கூடிய குணம் இவர்களுக்கு இருக்கும். எதிர்பாலினத்தவருடைய தயவால் வாழ்க்கையை ஓட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி 7ல மாந்தி இருக்கிறவங்க எல்லாம் திருமண வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு கசப்பு, ஏதாச்சும் ஒரு மன கஷ்டத்தை சந்தித்தவர்களா இருப்பாங்க. வாழ்க்கை துணையோடு அதிகமான கருத்து மோதல்கள் அப்படிங்கிறது அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும். திருமணத்திற்கு பிறகு மன நிம்மதி இழக்கக்கூடிய அமைப்பு, தாமதப்பட்ட திருமண அமைப்பு, அதே போல திருமணத்திற்கு பிறகு மன நிம்மதி இழக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. வாழ்க்கை துணையால நிறைய மன கஷ்டம், மனவேதனை, அல்லது வாழ்க்கை துணையால சமுதாயத்துல கெட்ட பெயரு, தலைகுனிவு ஏற்படுறது, அல்லது வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவு அதிகமா இருக்குது, வாழ்க்கை துணையால துரதிருஷ்டம் அதிகமா இருக்கிறது. இதெல்லாம் வந்து 7ல மாந்தி இருக்கிறவங்களுக்கு தான். அடிக்கடி உடல் ரீதியாக ஆரோக்கிய குறைபாடு இவர்களுக்கும் ஏற்படக்கூடும். ஏன்னா லக்னத்தை மாந்தி பார்த்துடுறாரு. உடல் ரீதியா சிரமப்படக்கூடிய அமைப்பு, உடல் ரீதியா பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு. 7ல மாந்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், மேலும் சிறுநீரகம், இறப்பை, பெண்களுக்கு கர்ப்பப்பை, இதுல எல்லாம் வந்து ஏதாச்சும் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. 7ல மாந்தி இருக்கிறவங்களுக்கு, அதுவும் பெண்களா இருக்கீங்கன்னாக்கா கர்ப்பப்பையை நீக்கிறது, இது போன்ற பிரச்சனைகள்லாம் வரலாம். பொதுவா 7ல மாந்தி இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. திருமண வாழ்க்கையில அனுசரிச்சு போய்க்கணும். இல்லைன்னா திருமண வாழ்க்கையில சில மன கஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களோட ஒத்து வராத அமைப்பு இருக்கும். நண்பர்களால அதிகமான ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. கூட்டு தொழில் இவங்களுக்கு ஒத்து வராது. வேறு சில நல்ல கிரக அமைப்புகள் இருந்தா பிரச்சனை இல்ல. பொதுவா 7ல மாந்தி இருக்கிறவங்களுக்கு கூட்டு தொழில் பெரும்பாலும் வந்து தோல்வியை தான் கொடுக்குது. கூட்டு தொழில கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதெல்லாம் 7ல மாந்தி இருக்கிறதுக்கான அமைப்பு. அடுத்தது 8ஆம் இடத்தில் மாந்தி. அஷ்டமஸ்தானத்துல மாந்தி இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இருப்பினும் இது வந்து ஆயுள் பலத்தை கொடுக்கும். அதே சமயத்துல நோயையும் கூடவே சேர்த்து கொடுக்கும். குறைபாடுகளை கொடுக்கும். கண்டிப்பா உடல் ரீதியா நிறைய குறைபாடுகள் இருக்கும். குறைபாடு உடைய மனிதராக இருப்பாரு. 8ல மாந்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோன்னா வயதான காலத்துல கண் பார்வை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, கண் பார்வை இழக்கக்கூடிய அமைப்பு, கண்ணு தெரியாதனால நிறைய கோளாறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்கள பெரும்பாலானவர்களுக்கு பார்த்தோன்னா எவ்வளவு சாப்பிட்டாலும் பசிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இவங்க ஒரு அடி எடுத்து வச்சாங்கன்னா 2 அடி கீழே வருவாங்க. துக்கமும் துயரமும் இவர்களை சுத்தி எப்போதுமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும். இந்த மாதிரி 8ல மாந்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோன்னா கல் நெஞ்சக்காரன் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கும் அவ்வளவு சீக்கிரமா இறங்கி வர மாட்டாங்க. நல்ல பண்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கும். இவங்களுக்கும் பார்த்தோன்னா அந்த கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, முகம் சார்ந்த இடங்கள்ல ஏதாச்சும் தழும்புகள், அதே மாதிரி கழிவு நீக்க உறுப்புகள் ஏதாச்சும் பிரச்சனை வருது. உடல் ரீதியா சொல்ல முடியாத வியாதிகள், வெளியில சொல்ல முடியாத வியாதிகள், தொடர்ச்சியா மருந்து மாத்திரை எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலைகள், இதெல்லாம் 8ல மாந்தி இருக்கிறவங்களுக்கு ஏற்படலாம். அடிக்கடி உடல் ரீதியாக அவதிப்படக்கூடியவர்கள், உடல் ரீதியாக ஏதாச்சும் ஒரு நோயால அவதிப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. உடல் நலனில் இவர்கள் அதிகமான அக்கறை எடுத்துக்கணும். ரொம்ப உயரமான இடங்களுக்கு போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இதெல்லாம் இவங்க வந்து முக்கியமா கவனிச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி 8ல மாந்தி இருக்கிறவங்க எல்லாம் ஏதாச்சும் ஒரு சர்ஜரியை சந்திச்சவங்களா இருப்பாங்க. ஏதாச்சும் கடுமையான விபத்தையோ சர்ஜரியோ சந்திச்சவங்களா இருப்பாங்க. அடுத்ததாக 9ஆம் இடத்தில் மாந்தி. பாகியஸ்தானத்துல மாந்தி இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. அதுவும் குற்றம் தான். 9ல மாந்தி இருந்தாக்கா பூர்வீக சொத்து கையை விட்டு போகும். தந்தைக்கு கெடுதல், தந்தையாரோட ஒத்து போகாத அமைப்பு இருக்கும். தந்தைக்கு நோய் பிரச்சனை, மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்குது. தந்தைக்கு உடல் ரீதியா நிறைய பாதிப்பு வருது. தந்தையோட அதிகமான கருத்து போராட்டம் வருது. இதெல்லாம் 9ல மாந்தி இருக்கிறவங்களுக்கு தான். அதே போல 9ல மாந்தி இருந்துச்சுன்னா தந்தையை மதிக்காதவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய இஷ்டப்படி நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் தன்னுடைய பிள்ளைகளால மன மகிழ்ச்சி இழக்கக்கூடிய
அமைப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளால தேவையில்லாத அவமானங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளுடைய ஆதரவு இவர்களுக்கு குறைவா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஒழுக்கத்திற்கான ஒரு ஸ்தானம், பக்திக்கான ஸ்தானம். இவர்கள்ட்ட பக்தி குறைவா இருக்கும், ஒழுக்கம் தவறக்கூடியவர்களா இருப்பாங்க. மற்ற கிரக சேர்க்கை எல்லாம் சிறப்பா இருந்துச்சுன்னா இதோடைய பலன்கள் எல்லாம் டோட்டலா சேஞ்ச் ஆகும். பொதுவா மாந்தி 9ல தனித்திருந்தால் தீய செயல்களை மறைமுகமாக செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. கவலை நிறைந்த ஒரு வாழ்க்கை இவர்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு உண்டு. இறை பக்தி குறைவா இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு குறைவா இருக்கும். அதே மாதிரி நீண்ட தூர பயணத்தின் போது இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதெல்லாம் 9ல மாந்தி இருக்கிறதுக்கான சிறப்பு பலன்கள். அடுத்தது 10ஆம் இடத்தில் மாந்தி. ஜீவனஸ்தானத்துல மாந்தி இருக்கிறது ஒரு வகையில யோகம் தான். 10ல ஒரு பாவி இருக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதன் வகையில 10ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறது ஒரு வகையில நல்ல ஒரு யோக அமைப்பு தான். 10ல மாந்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா பல விதமான கண்ணோட்டங்களை உடையவர்களா இருப்பாங்க. ரொம்ப விசித்திரமானவர்களா இருப்பாங்க. இவங்களுடைய சிந்தனையே ரொம்ப மாறுபட்டதா இருக்கும். இவர்களை ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இறை நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்காது. இந்த 10ல மாந்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா சிலர் கஞ்சன் அப்படிங்கிற ஒரு பேர் எடுப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்து செய்யக்கூடியவர்கள். கண்ணா பின்னாலாம் செலவு செய்ய மாட்டாங்க. வீட்டுல ஏதாச்சும் ஒரு மாம்பழம் காய்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை இவங்களும் சாப்பிட மாட்டாங்க, மற்றவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான குணமுடையவர்களா இருப்பாங்க. அதனாலேயே ஊர்ல இவங்களுக்கு கஞ்சன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும். வீட்டுல விளையக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அப்படியே காசா மாற்றக்கூடியவர்கள், பணமா மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள், அதை வித்து பணமா மாத்தி கணக்கு போட்டு வைத்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல வியாபார நுணுக்கங்களை கற்றவர்களா இருப்பாங்க. நல்ல வியாபார அறிவு இருக்கும். அனைத்தையும் வியாபாரமா பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி தன்னை சார்ந்தவர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் தரக்கூடியவர்களா இருப்பாங்க. மனைவி மக்களை சுகபோகமா பார்த்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. 10ல மாந்தி இருக்கிறவங்க எல்லாம் அடிக்கடி பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும். தொழில் ரீதியாக அடிக்கடி பயணங்களை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. கடவுள் நம்பிக்கையெல்லாம் இவர்களுக்கு ரொம்ப குறைவா தான் இருக்கும். தான தர்மம் செய்யறதுக்கு கூட முன் வர மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு குணம் இவர்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. அடுத்ததாக 11ஆம் இடத்துல மாந்தி. லாபஸ்தானத்துல மாந்தி இருக்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய யோகம். 11ல மாந்தி இருந்தா அரசனை போல வாழ்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல யோகம் 11ல மாந்தி இருக்கிறது. அதே மாதிரி பெண்கள் மூலமாக நிறைய ஆதாயம் கிடைக்கும். நிறைய பெண்களிடத்துல சவகாசம் வைத்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. சொத்து, சுகம், அதிகாரம், மகிழ்ச்சி இதெல்லாம் அற்புதமா கிடைக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் பெருமளவு குறை இருக்காது. மற்ற கிரகங்களுடைய சேர்க்கைகள் பொசிஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா இவங்களோட ஜாதகமே டாப்பான ஜாதகம்னு அர்த்தம். இந்த 11ல மாந்தி இருக்கிறவங்க எல்லாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள். நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும். இவங்க காசு பணமே இல்லைனாலும் அந்த பேருக்கு எந்த பங்கமும் இருக்காது. நல்ல ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை. இவங்களை பார்த்தா ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயம், ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன். இவங்களை பார்த்தா ஒரு 2 பேரு எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. நாட்டாமையா இருப்பாங்க. ஊர்ல ஒரு பெரிய மனிதராக உருவெடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒரு பெரிய இடத்தை பிடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்களுக்கெல்லாம் தலைமை பதவி அப்படிங்கிறது தேடி வரும். அரசு அங்கீகாரம் பெறக்கூடியவர்களா இருப்பாங்க. அரசாங்கத்தின் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். அரசியல் எல்லாம் ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஒரு பெரிய தலைவராக, பெரிய மனிதராக உருவெடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த 11ல மாந்தி இருக்கிறவங்களுக்கு உண்டு. மூத்த சகோதரத்துவம்னு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் அவருடைய உறவுல சில விரிசல் அமைப்பு இருக்கும். அல்லது மூத்த சகோதரத்துவம் அற்ப ஆயுள் உடையவரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குறிக்கோள் உடையவர்கள். பணம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு எண்ணமுடையவர்களா இருப்பாங்க. அதுக்கு தகுந்தாற் போல இவர்களுக்கு பணமும் சேரும். நல்ல சம்பாதிக்கக்கூடியவர்கள். நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. தன்னுடைய சுய முயற்சியின் மூலமா வெற்றிகளை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆற்றல், அதிகாரம், பெயர், புகழ், பணம் இதெல்லாம் இவர்களுக்கு வாழ்க்கையுடைய பிற்பகுதியில கிடைக்கும். முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி இவர்களுக்கு யோகமாக வேலை செய்யும். பிற்பகுதியில இவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் தன் கைவசம் கொண்டு மற்றவர்களுக்கும் வழிகாட்டுதல் வழங்கி ஒரு பெயர் புகழோடு தீர்க்க ஆயுளோடு வாழக்கூடியவர்களா இருப்பாங்க. 11ல மாந்தி இருக்கிறது ஒரு பெரிய யோகம், நல்ல அமைப்பு. 11ல மாந்தி இருக்கிறவங்க எல்லாம் ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமப்பட்டாலும் வாழ்க்கையுடைய பிற்பகுதியில ஒரு நல்ல நிலைக்கு வந்துருவாங்க. அதே மாதிரி இரக்க குணம் இருக்கும். மற்றவர்களையும் கை தூக்கி விட வேண்டும். கஷ்டப்படக்கூடியவங்களை பார்த்தா மற்றவர்களையும் கை தூக்கி விட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் உடையவர்கள். தொடர் முயற்சி உடையவர்கள். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பிரச்சனையெல்லாம் கடந்து தன்னுடைய முயற்சி மூலமாக அனைத்தையும் வெற்றி கொள்ளக்கூடியவர்கள். இது 11ல மாந்தி இருக்கிறதுக்கான நல்ல அமைப்பு. 11ல மாந்தி இருக்கிறவங்களுக்கு என்ன, தாமதப்பட்ட புத்திர பாக்கியம் அமையும். பிள்ளைகளால சில மன வருத்தங்களை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பூர்வீக சொத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு இருக்காது. பூர்வீகமா எந்த ஒரு சொத்து சுகமும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அந்த சொற்றை வித்து அதை இடமாற்றம் பண்ணி வேற விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி அதை தனக்கு சாதகமா மாத்திப்பாங்க. இதெல்லாம் 11ல மாந்தி இருக்கிறதுக்கான யோக அமைப்பு.
அடுத்து 12ஆம் இடத்தில் மாந்தி. 12ல மாந்தி இருக்கிறது ஒரு பெரிய அவயோகம். இந்த 12ல மாந்தி இருக்கிறவங்களாம் பார்த்தோம்னாக்கா ஏழ்மையான நிலையில் வாழக்கூடியவர்களா இருப்பாங்க. மற்ற கிரக சேர்க்கை யோகமான தசையெல்லாம் நடக்குதுன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல 12ல மாந்தி இருக்கும்போது ஒரு பெரிய தொய்வு நிலை அப்படிங்கிறது இருக்கும். பண கஷ்டம் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். நிறைய செலவு மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கும். சிலர் பணத்துக்காக இழிவான செயல்களை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. 12ல மாந்தி இருக்கிறது ஒரு துரதிருஷ்டமான அமைப்பு. அதற்காக வெறும் மாந்தியை மட்டும் வச்சு நீங்க பலன் எடுக்க கூடாது. நான் இப்ப கொடுக்கிறது ஒரு பொது பலன். இதுல நான் பாசிட்டிவா நிறைய சொல்லியிருக்கேன், நெகட்டிவா நிறைய சொல்லியிருக்கேன் நினைச்சு பாசிட்டிவா சொல்லியிருக்கிறதுனால நீங்க அதிகமான மகிழ்ச்சியும் அடைய வேண்டாம். நெகட்டிவா சொல்றதுனால உங்க கான்பிடென்ட்டை நீங்க இழக்கவும் வேண்டாம். மற்ற கிரக சேர்க்கையெல்லாம் இருக்கு, மற்ற கிரக அமைப்புகள்லாம் இருக்கு. 12ல மாந்தி இருந்தாலும் ராஜாவை போல வாழக்கூடிய ஜாதக அமைப்புகள்லாம் நிறைய உண்டு. அதுல மாற்றுக்கிறதே இல்லை. நான் இப்ப கொடுக்கிறது பொது பலன். பொதுவா 12ல மாந்தி இருந்தா பண கஷ்டம் இருக்கும், கடன் சுமை இருக்கும், பொருளாதார ரீதியா சில சிரம அமைப்புகள் இருக்கும், உடல் ரீதியாக சில பாதிப்புகள் இருக்கும், கால் பாதத்துல ஏதாச்சும் பிரச்சனை வரும், கால் பாதம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வலிகள், பித்த வெடிப்பு, இது சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும். அதே மாதிரி எதிர்பாலினத்தவர்கள கீழ்த்தளமான எண்ணம் கொண்டவர்களோட நட்பு வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்கள சிலருக்கு மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், இது சார்ந்த குறைபாடுகள்லாம் ஏற்படலாம். அதே சமயத்துல 12ல மாந்தி இருக்கிறதுல என்ன ஒரு பெரிய யோகம்னா நீண்ட தூர பயணங்களை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. வெளிநாடு வெளி மாநிலம் சென்று சம்பாதிக்கக்கூடியவர்கள், பொருளீட்டக்கூடியவர்கள், எதுலையும் ஒரு பற்றில்லாத மனநிலை இருக்கும். ஒரு சன்னியாசை வாழ்க்கை மாதிரி வாழக்கூடியவர்களா இருப்பாங்க. யாரு கூடயும் அவ்வளவு எளிமையா ஒட்டி போகாதவர்களா இருப்பாங்க. மனசுல ஏதாச்சும் ஒரு கரை, மனசுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, வருத்தம், இதெல்லாம் தொடர்ச்சியா இருக்கும். ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை இழந்த மாதிரி, ஏதோ ஒரு விஷயத்தை பறிகொடுத்த மாதிரியான ஒரு தோற்றமுடையவர்களா இருப்பாங்க. 12ல மாந்தி இருக்கிறது பயண யோகத்தால ஆதாயத்தை கொடுக்கும், இடம் மாறி புகழடைய வைக்கும். அது சிறப்பு. இதெல்லாம் மாந்தி 12ஆம் இடத்துல இருக்கிறதுக்கான ஒரு சிறப்பு பலன்கள். முதல்ல மாந்தி அப்படிங்கிற ஒரு பிளானட் நம்ம தென்னிந்திய முறைகள்ல அதிகமா பார்க்கிறது இல்ல, இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாந்தி 12 பாவகத்துல அமர்ந்த ஒரு பொது பலன் நான் ஒரு காம்போவா உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இதுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் 100க்கு ஒரு 50% உங்களுக்கு புரிஞ்சு வந்தா அது பெரிய விஷயம். ஏன்னா மற்ற கிரக சேர்க்கைகள், மற்ற கிரக அமைப்புகள்லாம் இருக்கு, அதெல்லாம் பொறுத்து இந்த பலன்கள் கம்ப்ளீட்டா மாறுபடும். 100க்கு ஒரு 50% உங்களுக்கு புரிஞ்சு வந்தா அது பெரிய விஷயமா இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு % புரிஞ்சு வந்திருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது என்னுடைய அடுத்த கட்ட ஆராய்ச்சிக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். மேலும் ஜாதகம் இல்லாதவர்கள், உங்ககிட்ட ஜாதகம் இல்ல, ஜாதகம் கணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு PDF ஃபார்மட்ல முடிய ஜாதகம், ஜாதக கட்டம், ஜாதகத்துல அஷ்டவர்க்க பரல் A to Z எல்லாமே உங்களுக்கு கணிச்சு கம்ப்ளீட்டா ஒரு PDF ஃபார்மட்ல உங்களுக்கு கொடுத்துருவோம். இது மொத்தமாக ஒரு 51 பக்கங்களை கொண்ட ஒரு PDF ஃபார்மட்டா இருக்கும். அதே மாதிரி முடிய வாழ்நாள் பலன், மேலும் எதிர்கால பலன், கிரகங்கள் டிகிரி வைஸா அமர்ந்திருக்கக்கூடிய அதுக்கான பலன், லக்ன பலன், ராசிக்கான பலன், நட்சத்திரத்துக்கான பலன், நவ கிரகங்கள் 12 பாவகத்துல எங்கெங்கெல்லாம் அமர்ந்திருக்கோ அதுக்கு உள்ள பலன், மேலும் இது எல்லாத்தையும் ஒரு கொலாப்ஸ் பண்ணி உங்களுடைய எதிர்காலத்துக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு பலன், அதெல்லாம் இந்த PDFல கவரேஜ் ஆகி வரும். மொத்தமா ஒரு 51 பக்கங்கள் இருக்கும். ஜாதகம் இல்லாதவர்கள் இந்த PDF ஃபார்மட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்வீஸை யூஸ் பண்ணி அந்த PDF நீங்க வாங்கி உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவுக்கு நீங்க வரலாம். இந்த சர்வீஸ் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கும். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்ல PDF மட்டும் நீங்க டைப் பண்ணி சென்ட் பண்ணீங்கன்னா மற்ற விவரங்களை நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. தேவைப்படுறவங்க இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நவ கிரகங்களுக்கும் 12 பாவகத்துல நின்ற பலன்கள் நம்ம கிளியரா கொடுத்துட்டோம். அந்த பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் கோச்சார பலன்கள், மாத பலன்கள், வருட பலன்கள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, இந்த காம்பினேஷன்ல கோச்சார பலன்கள்லாம் நம்ம டீட்டெயிலா ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். அந்த பதிவுலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு குறைந்தபட்சம் புரிதலையாச்சும் உங்களுக்கு கொடுக்கும். மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு புதிய பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுகள் உங்களுக்கு தொடர்ச்சியா வரணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அது மூலமா நீங்க எங்க சர்வீஸை நீங்க தொடர்ச்சியா அனுபவிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.